சொல்லுங்க. நான் பாரு மூட்டை தூக்கிட்டு வந்தனா ஒரே கலப்புட்டாயே அப்படித்தான் இருக்கும். ஆமாங்க தங்கா அண்ணா, நம்முடைய குருவாகிய சத்குருவை பார்க்க வேண்டும். பாரு குருவுக்கு ஒரு சும்மாதானம் போடுறா. சும்மாதானம் ஐயா குருவே திருப்பி போடுறா. இருங்க, என்ன பண்ற? இல்லைங்க, சுத்தம் பண்ண. சரி சரி சாமி உட்காருங்க உட்காருங்க. குரு உட்காந்துருந்தா உடஞ்சிருப்பாருடா. சாமி மெதுவா உட்காரு. குருவே சாமி உருவே உங்களுடைய வாதத்திற்கு காந்தாமணியும் கோடான கோடி மலர்களை கொண்டு வந்து என் சுவாமியுடைய பாதத்திலே கொட்டி கோடி வந்தனை செய்தோம். சுவாமி நேற்றைய முன்தினத்திலே சொன்ன பாடங்களை அனைத்தும் கற்றுக்கொண்டாயா? அனைத்தும் கற்றுக்கொண்டோம். இருவரும் கற்றுக்கொண்டோம். இவன் தான் எனக்கு முடிக்கிறான். நேற்று நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த ஆஞ்சு போறது பீடி குடிக்கிறது கத்துக்கிட்டு வந்துட்டேன். நல்ல பசங்க உன்னை பார்த்து கெட்டு போயிடுவாங்க. சாமி நீங்க தானே சொன்னீங்க, இருக்கிறத விட செத்து போயிடு புண்ணியமா இருக்கு. சாமி நாங்கள் யாவையும் கற்றுக்கொண்டோம். சரி, வந்த உடனே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ காந்தசீலன், காந்தாமணி, அவனை பத்தி தெரியும். டே சிங்கிச்சான் இருக்கிறீங்க. உங்க அப்பா அப்பா பேர் என்னடா? எங்க அப்பா பேரா? என் பேரு டிப்பருங்க. எங்க அப்பா பேரு டிப்பர் கண்ணங்க. அம்மா பேரு ராமசாமிங்க. ராமாயா. உன் தந்தையார் பேர் என்ன? என்னுடைய தந்தையின் பெயரோ மணிமாலராஜன். உன் தாயின் பெயர்? சாமி இதனால் வரைக்கும் கேட்காத கேள்வி. எங்களை பெற்றவர் என்னுடைய தந்தையார், எங்களை வளர்த்தியவர் என்னுடைய தந்தையார். எப்படி எப்ப ஆகும்? எங்க அப்பந்தான். ஒரு ஆண் இருந்தா பெண் இருந்தால் தான் அது கூடி கலந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி இல்லை சுவாமி, எங்களுக்கு இருப்பது ஒருவர் தான். சாமி எந்த முறையில வைக்கிறது? இல்ல இல்லைங்க, எனக்கெல்லாம் எங்க அப்பாவும் இருக்குது, எங்க அம்மாவும் இருக்குது. இவனுக்கு மட்டும் எப்படி இல்லாம போயிருக்கும்? எங்களுக்கு தந்தை மட்டும் தாய் கிடையாது. எங்களை பெற்றவர் என்னுடைய தந்தையா? அப்பா வந்து மட்டும் குருவே, நீங்க எல்லாம் நாயத்தை புடிச்சு பேசுங்க. எப்படி எனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, இவனுக்கு அப்பா மட்டும் தான் இருக்குது. புடுங்குற வேலையாரா? நான் ஒரு தந்தை என்று இருந்தால் தாய் இருக்க வேண்டும் அல்லவா? உங்க அம்மா யாரு? என் தாய் யாரெல்லாம் இல்லை, எங்களை பெற்றவர் என்னுடைய தந்தையார். அப்ப தாய் பெயரே தெரியாத தருதல பிள்ளைகளா நீங்க? தந்தை என்று ஒருவர் இருந்தால் தாய் ஒன்று இருக்க வேண்டும். மாதா பேர் கூட தெரியாம பாடசாலைக்கு வந்து கற்றுக்கொள்வதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா கத்துக்கிறதுலயோ அதெல்லாம் அடுத்த விஷயங்க. ஆனா நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன் தாய் தந்தை யாரு? தந்தையார் இருக்கிறார், தாய் யாரு? தாய் இல்லையே பிள்ளை பிறக்காது. அப்பொழுது எங்களுக்கு பிள்ளை தாய் ஒன்று இருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய தாய் எங்க சென்றிருப்பார்? எங்கடா வந்து கேட்டுக்கிறார்?
தாய் இல்லாத தருதல புள்ள அப்பொழுது எங்களுடைய தாய் இல்லை. தாய் இல்லாமல் ஒரு குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய தாய் யார் என்று இதனால் வரைக்கும் எங்களுடைய தந்தையார் சொல்லவில்லை. ஏதோ சூழ்ச்சியாக இருக்கிறது. உன் தாய் யார் என்று கேட்டுப்பார். நாளைக்கு பள்ளியறைக்கு வரும்போது என் தாயோடு வந்தால் வருவேன், இல்லை என் தாய் யார் என்று அறிந்து வருவேன், இல்லையே பள்ளியறைக்கு வரமாட்டேன். இதோட மறந்துடுறேன். பள்ளி அறைக்கு வரதில்ல. தாயுடைய பெயர் தெரியாம அம்மா இல்லாத நீ ஒரு வார்த்தையை சொல்லாத இங்க வரக்கூடாது. சரி அம்மா அண்ணா குருவே ஓடியா பின்னர் ஆட்டிக்கிட்டு ஆட்டாளுவ இவ்வளவு காலமாக நம்முடைய தந்தையார் ஏதோ சூழ்ச்சி செய்து விட்டார். உண்மைதான். என்ன காரணம் என்று தெரிய வேண்டும். உலகத்திற்கு எல்லாருக்கும் தாய் இருக்கு, நமக்கு தாய் இல்லை. தாய் இல்ல. என்ன அதனால நம்முடைய தந்தையார் இடத்துல ரெண்டு பேருமே பேசக்கூடாது. சரி, பேசாமலேயே நாம இருந்தாதான் இதுக்கு விமோசன விடை கிடைக்கும். பள்ளியறைக்கு விட்டு வீட்டுக்கு போகலாம். அப்ப மூஞ்ச திருப்பி பார்க்க போனீங்கன்னா ரெண்டு பேரும் கை கட்டி மூளையில் நில்லுங்க. போண்டாமணி எது சாப்பிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். பாரு, நீ இந்த மூலையில போய் நின்னுங்க, இந்த மூலையில நீ நின்னுக்கிற, நீ கிடைக்கிற நான் நடுவாள் போய் உட்காரா. என்ன ஊமத்துக்கு இருக்கிறேன், நான் நடுவாள் நிற்பேன். எவனாச்சும் பாப்பா ஏதாவது உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, கல் எடுத்து அப்படி மோகரிலே அடிச்சு பேச மாட்டேயே. அடியில இந்த பக்கம் பாக்குற கண்ணு இந்த பக்கம் திருப்பிக்கும். யார அடிக்கிறா, யாரடா அடிக்கிறா? அம்மா பேரே தெரியல. அம்மா பேரே தெரியல. நாளைக்கு பள்ளிக்கூடம் வரும்போது எங்க அம்மாவோட வரும். நாளைக்கு வந்து வரும்போது அம்மாவோட வரீங்க, மூடிக்கிட்டு போ. அப்படின்னா ஆளுக்கு ஒரு பக்கமா நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கெட்ட நாய்களாம் பட்டம் முளைச்சிக்கிட்டியா? அம்மா பேர் தெரியாத அருதல பையன் நீ வந்து யாங்கிட்ட பேசுறியா? நாளைக்கு பள்ளியறைக்கு வந்து உன்னை யோசிக்கிறோம். அப்படியா? பாக்கலாம். தங்கச்சி அப்போ அரசு பாடசாலைக்கு சென்ற பாடல்கள் இதுவரை வந்து விட்டார்களா? சாமி, ரெண்டு இளவரசனும் இளவரசி ரெண்டு பேரும் அருகாமையில வந்து நிக்கிறாங்க. ஏன் மனமாக இருக்கின்றாய்? எல்லாரும் பசியார அண்ணன் உன்ன வருவார்களே. ஆமாங்க. கண்ணே காந்தசில, கண்ணே காந்தாமணி, என்னடா மரணமாக இருக்கின்றாய்? என்னன்னு தெரியலீங்க, ரெண்டு மூஞ்சி உள்ள மாதிரியே. கண்ணே என் கண்ணடியே கருத்துள்ள நம்ம அம்மா அப்பா சொல்லுங்க.
அப்பா,